இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு, அதுவும் இந்த சரௌண்டிங்கில் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப மாதமாச்சு, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுங்க. 2016 2018 டைம் லைனில் இந்த பட்ஜெட்டில் எல்லாம் வீடுகளாக கட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த சரௌண்டிங்கில் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் 2 BHK எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா 46 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம கோயம்புத்தூர் கோவில் படத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்படத்தில் கட்டி ரெடியாக இருக்குங்க. நீங்கள் ஐடி பார்க்கெலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வீடு, 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா, 960 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன், சாண்டில், ஒயிட் இந்த 3 கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. அப்போது லைட் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸில் வந்து இந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு கார் நிறுத்திக்கிற அளவுக்கு 10க்கு 16 பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. ஃப்ளோரிங் வாலுக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட் இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ரைட் சைடில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபோயரில் ரைட் சைடில் வந்து ஒரு பெட்ரூமு, லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வீட்டோட ஹாலு, 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலு. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பேட்டர்னாக இருக்கிற மாதிரினா டைல்ஸை கட் பண்ணி லே பண்ணி ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் லைட்டிங்க்கு அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, 2 ஜன்னல் இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. உள்ள டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட்டு, டிவி நெட்டோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே வந்து ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான பூஜா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் இருக்குது. அப்படியே லிவிங் ஏரியாவுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா 8க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன், நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் மாட்டியிருக்காங்க. அது போக வந்து இந்த சைடு நமக்கு கடப்பா கல்லில் வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது. ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பெரிய RCC லாஃப்ட் இருக்குது. சீலிங்கோட கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரோ மாட்டருக்கான ப்ரொவிஷனு, அது போக சிம்னி மாட்டருக்கான ப்ரொவிஷனு, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குங்க. இப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த சைடு வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 8க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. நல்லா லைட்டிங்கும் வென்டிலேஷனும் கிடைக்கிற மாதிரி 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்களா வால் ஷெல்ஃபில் வந்து நமக்கு மார்பிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பெயிண்டிங் ஒர்க் கூட நல்லா மிங்கிளாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அது போக நமக்கு ஒரு பெரிய RCC லாஃப்ட் இருக்குது. இங்கேயும் சீலிங்கோட கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தொட்டில் ஹூக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் வந்து கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூம்லேயும் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 8க்கு 4ங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸின டைல் இருக்குது. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இந்த வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பளாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இந்த டிவி நெட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. போர்வெல் அண்ட் வாட்டர் சம்பளாக கொடுத்துருக்காங்க. அது போக சின்ன சின்ன ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்ரூம்லேருந்து வெளியே ஃபஸ்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி ஃபோயருக்குள்ளே வருவீங்க. ஃபோயரில் ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா வீட்டோட 2வது பெட்ரூம். 8க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இந்த சைடு வாலில் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. வால் ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு, அப்புறம் தொட்டில் ஹூக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5.5க்கு 4 அளவில் இருக்குங்க. இங்கேயும் தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணால் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் கார் பார்க்கிங் வந்தீங்கன்னா வீட்டோட லெஃப்ட் சைடில் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. டெரஸில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருந்தாங்க. அது போக நமக்கு துணி துவைக்கிறக்கான மேடை இருந்துச்சு. அது போக துணி காயப்படுற ஆங்கிள்லாம் இருந்துச்சு. நீங்கள் ஃபியூச்சரில் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்புகிறீங்கன்னா அது தகுந்த மாதிரி காலமெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே லொக்கேஷன் சொல்லிட்டேன்ல, கோயம்புத்தூரில் கோயில் படத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்படத்தில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த லொக்கேஷனில் இந்த லேஅவுட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதை தாண்டி இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேஅவுட்லேயுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் வந்துருச்சு. அது போக இந்த சரௌண்டிங்கில் அடிப்படையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. நமக்கு மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு எல்லாமே ஒன்று தானே. ஆமாம், எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை லேண்டு அது போக பில்டப் ஏரியாவோட சேர்ந்து 46 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது.